செராமிக்ஸ் உலகில் புதிய அவதாரம். அவதார் செராமிக். இந்தியாவிலே 1,00,000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான டைல் ஷோரூம் அவதார் செராமிக். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பரணி இணைகிறார். பரணி, இந்த ஆட்டம் குறித்து சொல்லுங்க பரணி. இன்றைய தினம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு புதிய வரலாறை படைத்துள்ளது மோகன். நீரஜ் சோப்ரா, 23 வயதான நீரஜ் சோப்ரா ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் கடந்த ஏசியன் கேம்ஸில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். அப்போது அவர் 88 மீட்டர் தூரம் வீசி தங்கப்பதக்கத்தை வென்றிருந்தார். இந்த போட்டிக்கு முன்னதாகவே முதல் ரவுண்டில், அதாவது தகுதி சுற்று போட்டியில் அவர் முதலிடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தார். அப்போதே எல்லாரும் கணித்தபடி இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட பதக்கம் உறுதியாக உள்ளது, அப்படியே அந்த வரை கணித்தார்கள். அதே போன்று இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இரண்டாவது, அதாவது மொத்தம் 6 ரவுண்டுகள் ஈட்டி எறிய வேண்டும். இதில் இரண்டாவது 87.58 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து நீரஜ் சோப்ரா அசத்தினார். அதன் பிறகு அவருக்கு சவால் அளித்த வீரர்கள் யாரும் அவ்வளவு தூரம் ஈட்டி எறியவில்லை. 6 சுற்றுகள் முடிந்த பின்னரும் இரண்டாவது இடத்தில் கடும் சவால் அளித்த நீரஜ் சோப்ரா கடும் சவால் அளித்த செக் குடியரசு அணியைச் சேர்ந்த வாட்லீச் என்ற வீரர் 86.67 மீட்டர் தூரம் மட்டுமே ஈட்டி எறிய முடிந்தது. இதே போல மற்றொரு வீரர், செக் குடியரசை சேர்ந்த மற்றொரு வீரர் 85.44 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார். அதனால் நீரஜ் சோப்ராவின் அந்த சாதனையை 87.58 மீட்டர் என்ற சாதனையை மற்ற யாராலும் முறியடிக்க முடியவில்லை. இதனால் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. இது 1900ஆம் ஆண்டு முதல் ஒலிம்பிக்கில் இந்திய அணி பங்கேற்றிருந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தடகளத்தில் தங்கம் பதக்கம் வெல்ல முடியாத சோகம் தொடர்ந்து வந்தது. ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் மட்டுமே இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்று 2008ஆம் ஆண்டு துப்பாக்கி சுடுதலில் அபினவ் பிந்த்ரா தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு தனிநபர் பிரிவில் அபினவ் பிந்த்ரா மட்டுமே தங்கப்பதக்கம் வென்றதாக இருந்தார். தற்போது நீரஜ் சோப்ரா தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அதே போல் இந்தியாவுக்கு தடகளத்தில் கிடைத்த முதல் தங்கப்பதக்கமாகவும் இது பதிவாகியுள்ளது மோகன். நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.